தமிழ் கடவுள் நேராக வந்து காட்சி தந்த 6 இடங்கள் தான் அறுபடை வீடு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவர் திருவிளை ஆடல்களில் 2 இடங்கள் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இன்னும் 2 இடத்துக்கு நேராகவே வந்து காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுது. அதில் ஒரு இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம். இந்த இடத்தோட மிக சிறப்பான விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கு தன்னோட பாவத்தை போக்கத்துக்கு இங்கே வந்து தவம் செஞ்சார் முருகன் தன்னோட தகப்பனை வேண்டி. அதனால தான் இந்த இடம் திருவிடைக்கழி, தன்னோட பாவத்தை போக்கக்கூடிய கழித்தல், பாவத்தை கழித்ததால் இந்த இடத்துக்கு திருவிடைக்கழி முருகன் கோயில் அப்படின்னு பேர் வந்தது. இந்த கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடையூர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் திருக்கடையூர்லேருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த திருவிடைக்கழி முருகன் கோயில். இந்த கோயிலுக்கு செல்கிறதுக்கான பேருந்து வசதி மாயவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே இருக்குது. அதனால் பஸ் வசதி இந்த கோயிலுக்கு சிறப்பாகவே இருக்குது. மேலும் நீங்கள் 2 வீலரில் இல்லை 4 வீலரோ போனீங்கனாலும் பார்க்கிங் ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குது. இது ஒரு சின்ன கிராமம், அதனால் பார்க்கிங்க்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே அமைதியான ஒரு சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு முருகர் கோயில்னு சொல்லலாம் இந்த கோயிலை. இந்த கோயில் முன்புனா அந்த அளவுக்கு யாராலையும் அறியப்படலைன்னே சொல்லலாம். இப்போ இந்த இன்டர்நெட்டு இணையம் வந்து அதிகப்படியான பரவன மூலமாக இந்த ஆலயம் வந்து வெளில தெரியுது. அதுக்கு முன்னாடி கும்பகோணம், சிதம்பரம், மாயவரம் இவங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு மிக புகழ்பெற்ற ஒரு முருகர் ஸ்தலமாகவே இந்த ஸ்தலம் இருந்தது. ஏன்னா இங்கே மிக பிரபலமான ஒரு பாத யாத்திரை நடக்கும். சிதம்பரத்துலேருந்து இந்த கோயிலுக்கு புரட்டாசி மாதம் ஆனால் வருவாங்க. புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பாத யாத்திரை சிதம்பரத்தில் கிளம்பி இங்கே வந்து இந்த கோயிலுக்கு சனிக்கிழமை இரவு வந்து அதுக்கப்புறம் வந்து பக்தர்கள் எடுத்து வந்த பால்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி கிளம்பி போவாங்க. இது ஒரு மிகப்பெரிய திருவிழா. கும்பகோணம், மாயவரம், சிதம்பரம் இது மாதிரி ஊர்களுக்கு மட்டுமே தெரிந்த இந்த கோயில் இப்போ எல்லாராலையும் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. பல ஊர்கள்லேருந்தும் பல இடங்கள்லேருந்தும் வர முடிகிறத இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் நம்ம பார்த்த அந்த கோயில் முகப்பு. கொடிமரம், கொடிமரத்துக்கு இடது சைட்லேயே வந்து தேவயானி அம்மையோட இது இருக்கும், சிலை வந்து. இங்கே முருகர் கூட தேவயானி அம்மை இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது திருவிடைக்கழி, அதாவது இந்த இடத்துலேருந்து தான் முதல் வீடான திருப்பரங்குன்றத்துக்கு தேவயானி சென்றதாகவும் அதனால் இந்த இடத்துல முருகர் மட்டும் நமக்கு காட்சி அளிப்பார். இதுதான் நம்ம கொடிமரத்தை தாண்டினதுக்கப்புறம் வந்து பார்க்கக்கூடிய கோபுரம். இதுக்குள்ளே தான் நம்ம முருகர் காட்சி அளிக்கிறாரு. இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற கோயில்கள் எல்லாத்துலேயும் ஒரு முருகர் மட்டும் இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகர் இங்கே காட்சி தந்திருப்பார். அதுக்கு பின்னாடியே சிவபெருமானும் இந்த கோயிலில் இருப்பார். நீங்கள் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா முருகர் ஃப்ரண்ட்லேயும் பின்னாடி நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும், முருகர் முன்னாடி பின்னாடி சிவன் இருக்கிறது தெளிவாகவே தெரியும். நீங்கள் அங்கே போனீங்கனாலே பிக்சரே இருக்கும் கோயில்லையே, நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். ரொம்ப அழகாகவே இருக்கும். முருகர் சிலை நின்ன குளத்துலேயும் பின்னாடி இருக்கும். தேவயானி இங்கே தனியாக தான் ஒரு அம்பல் வந்து இங்கே தனியாகவே தான் ஒரு சன்னதி இருக்கும். சுற்றுப்புறத்தில் எப்போதும் நம்ம முருகர் கோயிலில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தெய்வங்கள் எல்லாமே இந்த கோயிலை சுற்றி இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியும். இது சுற்றுப்பிரகாரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது முதல்ல ஒரு சிவன் ஆலயமாக தான் இருந்திருக்கு. திருச்செந்தூரில் பத்மாசுரனை வந்து வதம் செய்கிறதுக்காக தயாராக இருக்கும்போது முருகருக்கு வந்து பத்மாசுரனோட 2வது மகன் இரணியனை வந்து தன்னோட தந்தைக்கு வந்து இறுதி சடங்கு செய்வதற்காக வந்து
மீன் வடிவில் வந்து தரங்கம்பாடி அருகே வந்து அவர் வந்து இறுதி மரியாதை செலுத்துக்க இதுக்கும் வந்திருக்காரு. அப்போ இதை அறிஞ்ச முருகர் வந்து இங்கே வந்து மீன் வடிவத்தில் வந்த சூரனோட 2ஆம் மகனை கொல்றாரு. அவன் சிவன் பக்தன்றதால இதனால் தோஷம் முருகருக்கு பிடிக்குது. அதனால் முருகர் இங்கு இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தரங்கம்பாடிக்கு அருகில் தான் இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சிவனை மனமுருகி வேண்டி தவம் இருக்கார். பின்னால் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் சுற்று வெளிப்புறத்தில் வந்தால் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே தான் முருகப்பெருமான் வந்து தவம் செஞ்சார். அந்த தவத்தின் விளைவாக அவரோட பாவத்தை போக்க முடிஞ்சுது. அதனால தான் திருவிடைக்கழி, தன்னோட பாவத்தை கழித்தல் மூலமாகவும் இந்த இடம் வந்து முருகருக்கு பாவத்தை கழிச்ச இடம், சாபத்தை போக்கின இடம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீ இங்கேருந்தே காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொன்னதால் முருகர் இங்கே தெய்வமாக காட்சியளிக்கிறாரு. அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிவபெருமான் பின்னாடி இருக்கிறதாகவும் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு நமக்கு கூறுது. இங்கே முருகர் தன்னோட தவம் இருந்து தன்னோட சாபத்தை நீக்கிறதுனால இங்கே வந்து முருகரை வழிபடுற அனைவருக்குமே எந்த விதமான தடைகள், வாழ்க்கையில் தடைகள் அது மாதிரி இருந்தால் இங்கே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த கோயிலில் ராகு தோஷம் அதிகமாக இருக்கவங்களும், திருமணமாகாதவங்க, முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவங்கலாம் அதிகமாக இந்த கோயிலுக்கு வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இது ராகு தோஷ நிவர்த்தி ஸ்தலம் கூட சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இது ஒரு மகிழ மரம்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து மலை பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த மரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரங்களில் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்க முடியும். இந்த மரம் தான் சொன்னேன். இந்த மரத்துக்கு கீழே தான் முருகர் வந்து தவம் செஞ்சு தன்னோட பாவத்தை போக்கினதாகவும் தன்னோட சாபத்தை போக்கினதாகவும் சொல்லப்படுது. இங்கே தான் வந்து ராகு வந்து முருகரை வழிபட்டிருக்காரு. இதே இடத்துல வந்து முருகரை வழிபட்டதால் ராகு தோஷம் இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்தால் ராகு தோஷத்தில் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா முருகருக்கு தவம் செஞ்ச இடத்துல ராகு பகவான் வந்து முருகரை வேண்டி தவம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய நம்ம சுற்றுலாத்தில் வரும்போதே நம்ம பார்க்க முடியும். அங்கேயே புகைப்படம் வச்சுருக்காங்க. முருகர் பின்னாடி சிவன், அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வரலாறு, அது எல்லாமே ஒரு சின்ன புகைப்படங்களாகவே நம்ம வெளில ஷெட்டு. இது வந்து மக்கள் வந்து நான் சொன்ன பாத யாத்திரை வருவாங்க அப்படின்னு, அது உங்களுக்கு தங்குறதுக்காக போட்ட ஒரு இடம். தியானம் செய்யவும் அமைதி இருக்கவும் இந்த இடத்த போட்டிருக்காங்க. மேலும் இந்த கோயில் வந்து நான் சொன்னபடியே புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பாத யாத்திரா மக்கள் ரொம்ப அதிகமாக மக்கள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா இந்த கோயில். சிதம்பரத்துலேருந்து வரவங்கெல்லாம் தில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பும் ஆனது, கும்பகோணத்துலேருந்து சில குரூப்பும் வருவாங்க இந்த கோயிலுக்கு பாத யாத்திரையாக வந்து. அந்த நான் சொன்ன 2 நாள் வெள்ளிக்கிழமை கிளம்பி சனிக்கிழமை நைட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்து வரக்கூடிய காவடி, பால் எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன வரலாறு தான் கோயிலோட ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அதுதான் நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். நான் சொன்ன வரலாறு இந்த இடத்துல இருக்கும். பாஸ் பண்ணி கூட படித்து பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு பேர் வந்து திருக்குறவாடி. அதுக்கப்புறம் இந்த கோயிலை வழிபடுறதுக்குன்னு ஒரு முறையும் இருக்குது. அது கோயில் என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் வச்சுருக்காங்க. இதோ நீங்கள் பார்க்குறீங்களே, இதான் கோயில் வழிபடுறதுக்கான முறைன்னு போட்டிருக்காங்க. எப்படி எந்தெந்த வழியாக போய் எந்தெந்த முதல்ல பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் பிக்சரும் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.